யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். உள்வாங்கினேல, கேட்கிறேல, சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்றேல. இப்போ வாழும் போது தேவனிடத்தில் கேளு, ஆண்டவரே நீர் எனக்கு இதை சொன்னீர், உம்முடைய நாமத்தின் நிமித்தமா எனக்கு தாரும் என்று கேள். கேட்கிற போது நீ பெற்றுக்கொள்வாய். சும்மா அவருடைய விருப்பத்துக்கு நீ நிறைவேற்றாம ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன்னா ஏதாவது கிடைக்குமா? ஆமீன். அல்லேலூயா. ஐயா கடை வச்சிருக்கீங்களா, உங்க பையன் வந்து உங்க விஷயமே உங்ககிட்ட கீழ்ப்படிதலே இல்லை, அப்பா கடையை எனக்கு எழுதி கொடுங்கப்பான்னு கேட்பான், கொடுத்துருவீங்களா? நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு கடையை நடத்திட்டு இருக்கிறேன், இந்த கடையை அனுபவம் இல்லாமல் இதை பற்றி எந்த தொழிலும் தெரியாமல் இவன்கிட்ட கொடுத்தா இதை மூடிடுவானே, பயம் இருக்குமான்னு கேட்டால் ஐயாவுக்கு பயம் இருக்கும். ஆமென். அப்போ என் தேவனுக்கு நீ கேட்குறத கொடுத்தா நீ வேறையா மாறிடுவோன்னு பயம் இருக்காது. அனுபவத்தினுடைய ஊடாய் அவரை சார்ந்து வாழ், அவரோடு கூட இருக்க பாரு. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்ய பாரு. அப்போது நீ அவருடைய சித்தத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து அப்ப நீ அவர்கிட்ட கேட்கிற அவர் எனக்கு கொடுப்பேன்றாரு. அல்லேலூயா. அதனால தான் சொல்றார், கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி வாழ்கிறவனாய் நீ மாறும்போது தேவன் உனக்கு எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய் உன் மனவிருப்பத்தினுடைய ஊடாய் உனக்கு நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, ஆமென், விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதே காரியம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே காரியம், வேற ஒன்றும் இல்லை. விருத்த சேதனம் பண்றது கூட ஒன்றும் இல்லைன்றாரு. ஆமென். தேவனுடைய கற்பனையை கேட்டே இல்லை, புரிஞ்சுக்கிட்டே இல்லை, அந்த கற்பனையை கைக்கொள்றியா? கைக்கொள்ளு. முதல்ல உனக்கு தெரியணும், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய யா கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பவரும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் வேறு ஒருவரும் இல்லை. சொல்லுவியா? அப்பா ஒரு ஆளு, அவருக்கு செல்ல குமார மகன் இயேசு ஒரு ஆளு, 2 பேருக்கு நடுவில் பரிசுத்த ஆவி புறா ஒரு ஆளு. இத்தனை சொல்லிட்டு இருக்கிற. ஏன் அக்கினின்னு சொல்ல மாட்டேங்கிற பரிசுத்த ஆவிய? காற்றுன்னு சொல்ல மாட்டேங்கிற ஏன்? ஆமீன். அக்கினியோடு இறங்கினார்ல பரிசுத்த ஆவி, அக்கினி மயமா தானே வந்தாரு, காற்றா தானே வந்தாரு, அதையெல்லாம் ஏன் பரிசுத்த ஆவின்னு சொல்ல மாட்டேங்கிற? சொன்னா திருத்துவம் ஒத்துக்காது. ஆமீன். திருத்துவம் புறான்னு சொல்லிடுச்சு, அதனால புறா தான் திருத்துவம், பரிசுத்த ஆவி போ. தயவு செய்து சொல்றேன், சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல சத்தியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற எவனும் சத்தியவானாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா.